بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذين تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم وذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றாத பெருங்கருணை இம்மையிலும் மறுமையிலும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை துவங்குகின்றேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாமெல்லாம் இந்த ஜும்மாவில் பெருந்திரளாக குழுமியிருக்கின்றோம். இந்த ஜும்மாவில் பதிய இருக்கின்ற செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், சிறுவர்களின் மனம் கவர்ந்த நபிகளார். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய நபித்துவத்திற்கு முன்பும் பின்பும் அவருடைய வாழ்வு முஃமின்களுக்கு முன்னுதாரணமாக காட்டப்படுகிறது. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்ன உள்ள வாழ்வை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகின்ற போது, லக்கத லபீது ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தாக்கிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? இதோ இந்த தூதர் உங்களிடத்திலே 40 ஆண்டு காலம் தூதுத்துவம் இல்லாமலேயே வாழ்ந்திருக்கிறார், அவருடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களார்? அவர்கள் எப்படி உங்களிடத்தில் நடந்து கொண்டார்? வாய்மையாளராக, உத்தமராக, எல்லா விதத்திலும் நற்குணம் கொண்டவராக திகழவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். நபி ஆனதற்கு பின்னால் 40வது வயதை கடந்த பின்பு
அந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது லக்கத கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிரா. மறுமையின் மீது பேரன்பு கொண்டிருக்கின்ற மக்களே, உங்களுக்கு இந்த தூதரிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது. அதுவும் சாதாரண முன்மாதிரி இல்ல, அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இவருடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையும் சரி அல்லது 63 ஆண்டு கால வாழ்க்கையும் சரி உங்களுக்கு படிப்புனையாக இருக்கிறது. அப்ப அந்த வாழ்க்கையிலிருந்து ஏராளமான படிப்பினைகளை நீங்கள் பெற்று அதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக மறுமையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். யார் இந்த தூதரை நேசிக்கவில்லையோ, யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை வாழவில்லையோ, அவர்கள் மறுமையில் நிச்சயமாக மிகப்பெரிய துக்கத்திற்கு ஆளாவார்கள். அந்த துக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இடுப்பு எலும்புகளை எல்லாம் முறிக்கின்றது போல இருக்கும். அதற்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். மறுமையில் கை சேதப்பட்டு நிற்கின்ற மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், இருக்கிறதே உடம்புல மிக ஸ்ட்ராங்கான எலும்பு இடுப்பு எலும்பு தாங்க. அந்த இடுப்பு எலும்பு ஒருவனுக்கு ஒரு மைனர் பிராக்சர் ஆகினா கூட படுத்த படுக்கையாகி விடுவார்கள். ஹேர்லைன் பிராக்சர் என்று சொல்வார்கள். முடிய அளவிற்கு ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டால் கூட அவர்களால் நடக்க முடியாது. அந்த இடுப்பெலும்பெல்லாம் முறிகின்றது போல ஒரு உணர்வை அவர் மேற்கொள்வான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். சொன்னால் அது எப்படிப்பட்ட வேதனையாக இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. அதில் இந்த படிப்பினையும் அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு சென்றார்கள். என்ன? சிறுவர்களை நாம் எப்படி நடத்த வேண்டும். உங்களுடைய பிள்ளையானாலும் சரி, அது ஊர் பிள்ளையானாலும் சரி, சிறுவரிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் ரசூலுல்லாஹ் பார்க்கிறோம். அனஸ் பின் மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் ஒரு முறை தெருவிலே விளையாடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய தலையை அப்படி தடவி பாசமாக தடவி வருடி குடிக்கிறார்கள். கூட இருந்த ஆட்களுக்கு சொல்கிறாங்க, இதை நான் செய்யவில்லை, ரசூலுல்லாஹ் இப்படி செய்தார்கள் என்று சொல்கிறார்கள். சிறுவர்களிடத்திலே சிறார்களிடத்திலே பெரும் பாசம் கொண்டவர்களாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருந்தது. அதனால்தான் தனக்கு ஒரு அசிஸ்டன்ட், பிஏ என்று சொல்வார்களே, பர்சனல் அசிஸ்டன்ட், தனக்கு ஒரு உதவியாளரை தேடுகின்ற பொழுது பெரும் பராக்கிரமசாலியோ பெரும் அறிவாளியோ அல்லாஹ்வுடைய தூதர் தேர்ந்தெடுக்கவில்லை. சாதாரண சின்னஞ்சிறு இளைஞராக சின்னஞ்சிறு சிறுவராக இருந்த அனஸ் பின் மாலிக்கை அல்லாஹ்வுடைய தூதர் தேர்ந்தெடுக்கிறார்கள். வரலாற்றுல பார்க்கிறோம். எத்தனை ஆண்டு காலம்? அவர் சொல்லுகிறார், 10 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ்விடம் நான் பணிபுரிந்திருக்கிறேன். நான் தான் பிரத்யேக உதவியாளர். உதவியாளர்களை எப்படி நடத்துவார்கள்? ஊரிலே நீங்கள் பார்க்கிறீர்கள், மக்களிடத்திலே பெரும் பாசமாக பேசுவார்கள், மக்களிடத்திலே பதிவாக பேசுவார்கள். ஆனால் உதவியாளர்களிடத்திலே அதை காட்டுவார்களா? எல்லா கோபத்தையும் கொண்டு போய் கொட்டுகின்ற இடமாக தன்னுடைய உதவியாளர்களை வைத்திருப்பார்கள். பார்க்கிறோமா இல்லையா? பெரும் பெரும் மந்திரிகள், பெரும் தலைவர்கள் அவருடைய உதவியாளர்களை எப்படி நடத்துகிறார்கள் என்று. ஏன்? எனக்கு நீ உதவியாளர், அசிஸ்டன்ட், உன்கிட்ட நான் கோபத்தை கொட்டலாம், இது எனக்கு வந்து தகும், எனக்கு உரிமை, உனக்கு நான் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் உண்மையில் இஸ்லாம் அப்படி சொல்கிறாய் என்றா? இல்லை. ரசூலுல்லாஹ் தன்னுடைய உதவியாளராக பெரும் பெரும் சஹாபாக்களை தேர்ந்தெடுக்கவில்லை, ஒரு சிறுவரை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். ஏன்? ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பாடம் நடத்தணும். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த தலைமுறையை நீங்க சரியாக வளர்த்தால்தான் அடுத்த தலைமுறை செழிப்பாக இருக்கும். அப்படி தன்னுடைய உதவியாளர்களை எப்படி வைத்திருந்தார்கள் என்று ரசூலுல்லாஹ் எங்கேயும் சொல்லலங்க. உதவியாளராக இருந்த அனஸ் பின் மாலிக் சொல்கிறார், ஹதீஸ்ல பார்க்கிறோம், 10 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ்விடம் பணிபுரிந்தேன், எந்த இடத்திலுமே அல்லாஹ்வுடைய தூதர் என்னை கடிந்து கொண்டதில்லை. சாத்தியமா? இன்னும் ஒரு படி வேலை சொல்றாங்க. ஒரு வேலையை சொல்வார்கள், அந்த வேலையை நான் செய்யாமல் மறந்து விடுவேன், சிறிது நேரம் கழித்து எனக்கு ஞாபகம் வரும், திரும்ப அந்த வேலையை நான் செய்வேன். இப்படியான காலத்தில் கூட ரசூலுல்லாஹ் என்னை கண்டித்ததில்லை. இன்னும் சொல்றாங்க, ஏன் இப்படி செய்தாய் அனஸ், இப்படி செய்திருக்கலாமே என்று கூட கேட்டதில்லை. சாத்தியமா? ஏன் அப்படி நடந்தாங்க ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் படிப்பினை, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல. பிள்ளைகளை, சிறுவர்களை நீங்கள் எப்படி நடத்த வேண்டும். ஆனா நம்ம ஊர்ல உலகத்துல நம்முடைய பிள்ளைகளையே நாம சர்வசாதாரணமாக திட்டுவோம். ஏதாச்சும் ஒரு தவறு செய்து விட்டால் உடனே அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவோம்? தாய்மார்களான வார்த்தைகளை அள்ளி வீசுவார்கள். ஒரு கலிச்சல போறவனு பாக்குறோமா இல்லையா? ஒரு கலிச்சல போறவன என்ன,
ஒரு தடவை தான் டிசென்ட்ரி போகணும், அதோட அவன் மௌத்தா போயிடணும் அர்த்தம். அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு சொல்றது இல்ல. காலரா போன்ற நோய்கள் வந்த போதெல்லாம் இப்படி சம்பவங்கள் நடந்தது. அப்ப இந்த வார்த்தைகளை சாபத்திற்கு பயன்படுத்துவார்கள். காலரான ஒரு நோய் இருக்கு, அது வந்தா நீ மௌத்தா போற சொல்ல வந்தா ரொம்ப நாளா நீட்டிக்க கூடாது, ஒரு கழிச்சல்ல புரிஞ்சு போயிடணும், இத பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. ஏன்? அந்த வார்த்தையின் அர்த்தம் தெரியல, ஆனா சொல்வது கடிதான வார்த்தை தானே. அந்த பிள்ளை மனப்பாடம் பண்ணி வச்சு என்ன பண்ணுவோம், சிறுமியா இருக்கும் போது அது கேட்டிருக்கும், அது தான் பிள்ளைக்கு சொல்லிட்டு இருக்கும். ஏதோ பரம்பரை சொத்தும் வேலி பரம்பரை வார்த்தையாக வந்துட்டு இருக்கு. ஆனா அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நீங்கள் பிள்ளைகளிடத்திலே பரிவுடன் நடந்து கொள்ளுங்கள், பாசத்தோடு நடந்து கொள்ளுங்கள், அவர்களை மார்க்க அறிவை கொண்டு அவர்களை வளர்த்திடுங்கள். அப்படி செய்தால்தான் அவர்கள் ஒரு சிறந்த சமுதாயமாக வருவார்கள். ரசூலுல்லாஹ் அப்படிதான் நடந்துக்கிட்டாங்க. எவ்வளவு பாசமா என்று சொன்னால், அனஸ ரொம்ப சிறுவருங்க, அனஸுக்கு ஒரு தம்பி இருக்கிறார், அவர் எவ்வளவு சின்ன பிள்ளையா இருப்பாரு. ரசூலுல்லாஹ் ஒரு முறை அபு உமைர் என்று சொல்லக்கூடிய அனஸுடைய தம்பி, அவர் சோகமா உட்கார்ந்து இருக்கிறாரு, சின்ன பையன் சோகமா உட்கார்ந்து இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் போய் கேட்கிறாங்க, அபு உமைரே, உன் புல்புலுக்கு என்ன ஆயிடுச்சு? எவ்வளவு வேலைகள், எவ்வளவு பலு, எவ்வளவு பெரிய ஒரு மன்னர், ஒரு பக்கம் இறை தூதர், இன்னொரு பக்கம் நாட்டினுடைய சக்கரவர்த்தி, ரெண்டும் மிகப்பெரிய பொறுப்புங்க. தூங்குவதற்கு நேரம் இல்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான், குமில் லைல இல்லா கலீலா இஸ்ஃபஹு அவுதி குர்ஆன தர்தீலா யா அய்யுகல் முஸம்மில், போர்வையை போர்த்தி கொண்டிருப்பதை எழுந்திருங்கள். தூங்க விடலங்க அல்லாஹ், போர்வையை போர்த்தி தூங்குறவரை, தூங்குறத கொஞ்ச டைம் தான் ரசூலுல்லாஹ், தூங்குவரை அல்லாஹ் எழுப்புறான், போர்வையை போர்த்தி கொண்டவரை எந்திரிங்கள், இரவிலே கொஞ்ச நேரம் நின்று தொழுங்கள், உங்களுடைய திருமறை குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள் தர்த்தீப்பாக. ஏன் என்று சொன்னால், பகலிலே உங்களுக்கு நீண்ட நெடிய வேலை இருக்கிறதுங்கிறான். பகல்ல வேலை இருந்தா நைட்ல தூங்கலங்க விடணும். பகல்ல ரொம்ப பிள்ளை வேலை செஞ்சு வருது 12 மணி நேரம், ஏசி ரூம போட்டு தூங்க வைப்போமா? தூங்க வைக்க மாட்டோமா? ஆனா அல்லாஹ் என்ன பண்றான், பகல்ல உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது, அதனால நீங்க தூங்காதீங்க, நைட்ல எதுவும் தொழுங்கிறான். பெரிய சைக்காலஜிக்கல் மெத்தடுங்க இது, உளவியல் மெத்தட், அனாட்டமி மெத்தட் இது. நீங்க நைட்ல நின்று ஒரு அரை மணி நேரம் தொழுதுட்டீங்கன்னா 24 ஹவர்ஸ் நீங்க பகல்ல வேலை செய்யற எல்லா எனர்ஜியும் கிடைச்சிடும். காஸ்மிக் எனர்ஜின்னு பேசுறாங்க, அது ஒரு பக்கம் பெரிய சப்ஜெக்ட் வைக்கல. அல்லாஹ் எந்திரிக்க வைக்கிறான், எந்திரிச்சு வேற வகையில எனர்ஜியை சோர்ஸை தர வச்சுக்கல. அப்ப அப்படியெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு நபி, அவ்வளவு வேலை பொருள் இருந்தவங்க ஒரு சின்னஞ்சிறிய பையனை போய் சந்திச்சிருக்காங்க. அவ்வளவு பேரு, உன் புல்புல் என்ன ஆயிற்று? என்னன்னா என்ன பிரச்சனைனா, அவர் ஒரு சிட்டுக்குருவி வளர்த்தாரு, அது மௌத்தா போச்சு, அதுக்கு அவர் புல்புல் பேர் வச்சிருந்தாரு. அது ஒரு புல்புல் அது பேர் வச்சிருந்தாரு. அதை ரசூலுல்லாஹ் கவனிச்சிருக்காங்க பாருங்க. எப்படிப்பட்ட இறை தூதர், எப்படிப்பட்ட ஒரு ஹியூமன். நினைச்சு பார்க்க முடியுமா இப்படி ஒரு தலைவனை? உலக வரலாற்றில் பார்க்க முடியுமா? சின்னஞ்சிறிய சிறுவரிடத்திலே அப்படியே பணிவு என்னும் சிறகை தாழ்த்தி பேசினார்கள். நாம நம்ம பிள்ளைகிட்ட வரலீங்க, நம்ம பிள்ளைகிட்ட இந்த மாதிரியான அன்பு உணர்வுகள் நமக்கு வர. ஏன் இப்படி வரலன்னா என்ன நடக்கும்னா, அவன் தான் தோன்றித்தனமாக வளர்ந்து விடுவான், தனக்கென ஒரு பாதையை எடுத்துக்கொள்வான். அதோட விளைவு எங்கீங்களா போய் முடியும்? இம்மையை மட்டும் பாதிக்காது, இம்மையில முதியோர்களுக்கு அனுப்புவான், அது வேற விஷயம். நீங்க சரியாக பிள்ளையை பராமரிக்கவில்லை என்று சொன்னால், மார்க்க அடிப்படையில் உங்கள் பிள்ளைகளை தயார் செய்யவில்லை என்று சொன்னால், அவர்கள் உள்ளங்களை கவருமாறு நீங்க நடக்கவில்லை என்று சொன்னால், அவன் உங்கள் முதியோர் இல்லத்திற்கு அனுப்புவான், உங்களை பராமரிக்க மாட்டான், உங்களை பாரமாக நினைப்பான். இது உலகத்துல. மறுமையிலும் வேட்டு விழுமே. அல்லாஹ் பொறுப்பை கொடுத்து கேட்பானே, உங்களுக்கு வழங்கப்பட்ட அமானியத்தை பற்றி கேட்பானே. தள்ளாத வயது வரைக்கும் ஜக்கரியா நபிக்கு அல்லாஹ் பிள்ளையை கொடுக்காம கடைசி காலத்துல பிள்ளையை கொடுத்தானே, அந்த பிள்ளையை நீங்க திருமணமான உடனேயே 1 வருடத்திலே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விட்டானே. அப்ப ஜக்கரியா நபியை விட நீங்க உயர்ந்தாளா? கொடுத்திருக்கான், சோதனைக்கு கொடுத்துட்டான். பிள்ளைகள் சோதனையாக தடைப்பட்டிருக்கின்றன. ஜக்கரியா நபியை விட நீங்க சிறந்தால் கிடையாது. ஒரு ஆசைபா நகுல அலுமு மின்னி, என் தலைமுடியெல்லாம் நரைமுடியாகிவிட்டது. கடந்து கதறி பிள்ளையா வாங்கினாரு எகியாவ. நமக்கு ஈஸியா கிடைச்சது நம்ம நினைச்சிட்டோம். அல்லாஹ் என் மீது அருள் சோதனை. மறுமையில கேட்பான் பிள்ளைய பத்தி, பிள்ளைய நீ எப்படி வளர்த்த, எப்படி ஆளாக்குன, சமூகத்திற்கு உதவக்கூடிய பிள்ளையாக அவனை ஆக்கிவிட்டு சென்றாயா, இல்லை அவனால் சமூகம் கெட்டு சீரழிகின்ற நிலையை உருவாக்கி விட்டு சென்றாயா? கேட்பானா இல்லையா?
நான் சோறு போட்டேன், புதுசு புதுசா ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், பெரிய பைக் வாங்கி கொடுத்தேன், 200cc பைக்கை வாங்கி கொடுத்தேன். நடக்காது. ரசூல்லா பாடம் நடத்துறாங்க, மறுமையுடைய விஷயம் பாதிக்கப்படுங்க. அல்லாஹ் சூரா காஃப்ல சொல்றாங்க. பல செய்திகள் சூரா காஃப்ல வருது. நேரம் கிடைத்தா அப்படியே ஒவ்வொரு வரியா படிங்க. பல சம்பவங்கள் கதையை போல அல்லாஹ் சொல்லுவான். அதெல்லாம் கதை கிடையாது, ஏராளமான படிப்பினைகள். சூரத்துல் காஃப்ல அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு ஒரு நல்லடியார் போவார். நபியை அழைச்சிட்டு ஒரு நல்லடியார் போவார். போகின்ற போதுல சில சம்பவங்கள்லாம் நடக்கும். அதுல ஒரு சம்பவம், ஒரு பையனை பார்க்கும், ஒரு சிறுவனை பார்த்தவுடன் அவர் கொன்று விடுவார். ஒரு ஆள், ஒரு பையன் எய்தாப்புல வரான், பார்த்த உடனே ஒரு ஆள், நபி போறாரு. நபி எவ்வளவு வாய்மை மிக்கவர், அநியாயம் செய்ய மாட்டாரு, நீதியானவர். கிளரேஸ் என்ன பண்றாங்க, அந்த பையனை கொன்னுடுறாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட், என்ன கமிட்மெண்ட் என்று சொன்னால், ஒப்பந்தம் என்று சொன்னால், நான் என்ன பண்ணாலும் நீ கேள்வி கேட்க கூடாது சொல்லிதான் அழைச்சிட்டு போவாங்க. அதுல இது ஒரு சம்பவம். பிள்ளைய கொண்டோன, சிறுவனை கொண்டோன மூசா ஷாக் ஆயிடுவாங்க. ஆயிட்டு என்ன வேலை பார்த்துட்டீங்க, அவன் ஒரு குற்றமும் செய்யாதவன், அவனை போய் கொண்டு விட்டீங்களே. அப்ப ஹிலரேசன் கேட்பாங்க, நான் என்ன அக்ரிமெண்ட் போட்டேன், நான் எது செஞ்சாலும் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னா, ஆமா இந்த முறை மன்னிச்சிருங்க, மறுபடியும் நான் கேள்வி கேட்கிறேன்னு சொல்லி இப்படியே போவாரு. ஆனாலும் அவரால் இருக்க முடியாது, 3 தடவைக்கு மேல இருக்க முடியாது. இந்த விஷயத்தெல்லாம் ஹிலரேசர் ரிவீல் பண்ணுவாங்க. ஏன் செஞ்சேன், பல விஷயங்கள் நடக்கும், அதுல ஒரு விஷயம் இது. அப்ப அதை ஏன் ரிவீல் பண்ணுவாங்க, அதை சொல்லுவாங்க எதுக்குன்னு. நான் செஞ்சேன், அது நானா செய்யல, அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடுத்ததன்படி செய்தேன். அந்த பையனை கொன்ன, ஏன் தெரியுமா கொன்ன, அல்லாஹ் எனக்கு சொல்லி கொடுத்தான். என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தான், இந்த பையனுடைய தாய் தந்தையர்கள் ஏகத்துவத்திலே இருக்கிறார்கள், இஸ்லாத்திலே இருக்கிறார்கள், உத்தமமானவர்களாக இருக்கிறார்கள். இந்த பையன் வளர்ந்து பெரியவனாகியவுடன் அவன் செய்கின்ற அலட்சாட்டியங்களால், அட்டூழியங்களால் அவர்கள் தங்களுடைய ஏகத்துவத்தையே இழந்து விடுவார்கள், குஃபுரிலே கொண்டு போய் இந்த பையன் சேர்த்து விடுவான் என்று எனக்கு வகை அறிவிக்கப்பட்டது, எனவே அவனை கொன்றேங்கிறாங்க. அது அன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு ஏன் குர்ஆன்ல இருக்குன்னு கேட்க. சும்மா அல்லாஹ் சொல்லுவானா, அல்லாஹ் சும்மா உட்கார்ந்து ஒரு செய்தி சொல்லுவானா? காலம் காலத்துக்கும் ஒரு செய்தி தொடர்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஏராளமான படிப்பினைகள் இருந்தால் ஒழிய அல்லாஹ் ஒரு காலம் சொல்ல மாட்டான். இன்னைக்கும் இருக்கிறது. நாம் தௌஹீதிலே நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கவில்லை, நாம் தௌஹீதிலே இருக்கிறோம், நாம் உறுதியா இருக்கிறோம். அவன் வளர்ந்து தௌஹீதிலே இல்லை என்று சொன்னால், இஸ்லாத்திலே இல்லை என்று சொன்னால், அவன் நம்மளை குஃப்ரிலே கொண்டு போய் தள்ளி விடுவான். அல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. சிறுவர்களை வளர்ப்பது என்பது சாதாரண விஷயம் இல்ல, மிகப்பெரிய அமானிதம். நீங்க சரியாக வளர்த்தால் அவனுடைய துவா உங்களுக்கு மறுமையில் இருக்கு. நீங்க சரியா வளர்க்கலன்னு சொன்னா இம்மையும் வேட்டு, மறுமையிலும் அவனால் பிரச்சனை. நீங்க சரியான பிள்ளைகளை வளர்த்தால் அந்த பிள்ளைகள் கேட்கின்ற துவா மறுமையில் உங்களுடைய தர்ஜாக்களை உயர்த்துதா இல்லையா? சில பேருடைய தர்ஜாக்களை எல்லாம் மறுமையில் உயர்த்துவாங்க. உதாரணத்துக்கு 5th ஃப்ளோர்ல இருக்கான்னு வச்சுங்களேன், 7th ஃப்ளோருக்கு எல்லாம் ஏத்துவான். அங்க மேல போக போக என்ன சொல்றது, மேல போக போகதான் கிரேட் அதிகம். அப்ப 5th ஃப்ளோர்ல இருந்து 7th ஃப்ளோர் ஏத்துவான். இவர் கேட்பாரு, நான் 5th ஃப்ளோர்ல தான் குடியிருந்துட்டான்ல, என்ன கொண்டு போய் 7th ஃப்ளோர்ல 7வது மாடியில குடி வைக்கிறீங்க? உன் பிள்ளை கேட்ட துவா, உன் பிள்ளை உனக்காக செஞ்சுட்டு இருக்கான், உனக்காக தாரணமா பண்ணிட்டு இருக்கான், உனக்காக அழுது பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான், உனக்காக கபூல் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறான், அதனால ஏத்துனப்பா. கிடைக்குதா இல்லையா? இப்ப மறுமையில ரிவார்டு கிடைக்குதுன்னா, சரியாக பிள்ளைய வளர்க்கணும்னு சொன்னா மறுமையில தண்டனையும் கிடைக்கும். அதுதான் நம்ம விளங்கணும். இந்த சமூகத்துல சரியான பிள்ளைகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை மார்க்க அடிப்படையில் வளர்த்தெடுக்க வேண்டும். அவர்கள் எப்படியெல்லாம் மார்க்க அடிப்படையில் வளர்த்தெடுக்க வேண்டும் அல்லாஹ் பாடம் நடத்துறாங்க. வேறு எதுக்கு இப்படி பாடம் நடத்துறாங்க? ஷிர்க்கு கூட அல்லாஹ் இவ்வளவு பாடம் நடத்துறான். பிள்ளைகள் விஷயத்துல அல்லாஹ் கதையா பாடம் நடத்துறான். சூரத்துல் லுக்மான்ல லுக்மான் என்ற ஒரு பெற்றோரை பற்றி, ஒரு ஃபாதரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஒரு தகப்பன் எப்படி இருக்கணும், தன் பிள்ளைகளிடத்துல எப்படி பேசணும், எதை சொல்லி தரணும், சொல்லி தராரு பாருங்க. இன்னைக்கு பிள்ளைகள் எதையோ பார்த்து கெட்டு போறான். சினிமா உலகத்துல மூழ்கி கிடக்குறான். சினிமால வர ஹீரோ எல்லாம் பார்த்தா வரவன் எப்படி வரான், ஒரு கையில கத்தி, ஒரு கையில துப்பாக்கி. இந்த சென்சார் போர்ட்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. ஒரு காலத்துல கொஞ்சோண்டு ரத்தம் வெளிப்பட்டாலே அந்த காட்சியை வெளியிட மாட்டான், அவ்வளவு சென்சார் இருந்துச்சு. இன்னைக்கு ஹீரோவே எப்படி வரான், முழு வில்ல அவன் தான், கடைசி வரைக்கும் வில்ல அவன் தான், கடைசியா அவன் ஹீரோன்னு காட்டுவான். வில்லனையே ஹீரோ ஆக்கிட்டான். இன்னைக்கு கதாபாத்திரத்துல
அப்ப வில்லை எப்படி வருவான்? சும்மா வருவானா? சைக்கிள் செயின் எடுத்துட்டு வாரான், கடப்பாறை எடுத்துட்டு வாரான், கோடாலி எடுத்துட்டு வாரான், கோடு சூட்டு போட்டிருக்காங்க, கோடாலி எடுத்துட்டு வராங்க. என்ன இது அறிவுக்கு பொறுத்துதா? நீ மரம் வெட்டிட்டு இருந்தியா? கோட்டு சூட்டு போட்டுட்டு இருக்கான், பெரிய உளவியல் துறையில பெரிய படிப்பு படிச்சிருக்கிறான். ஆனா சினிமாவில் வரும்போது கோடாலி எடுத்துட்டு வந்து வெட்டான். அப்படி ரத்தம் சொட்ட சொட்ட படம். இதை பார்த்த பிள்ளைகள் உள்ளம் எப்படி இருக்கு? அவனுக்கு என்ன தெரியும்? ஓ, இப்படி வெட்டினாதான் வீரம் நினைக்கிறானா இல்லையா? பிள்ளைகளை இப்படி இருந்தா 4 பேரை அடிச்சாதான் வீரம், 4 பேரை உதைச்சாதான் வீரம், துப்பாக்கியால சுட்டாதான் வீரம், இப்படிதான் சினிமா காட்டுது. அதுதானே இங்க உள்ள அரசாங்கம் அனுமதிச்சிட்டு இருக்கு. அவர்கள்தான் தலையை தூக்கி வச்சு கொண்டாடுகிறார்கள். ஆனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எது தெரியுமா வீரம்? வீரன்னா என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் கொடுத்த டெஃபினிஷனை அப்படியே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பதிவு செய்கின்றான். செய்தி என்னவென்று சொன்னால், தன் மகனிடத்தில் பேசுகிறார், யா புனைய. இந்த புனையங்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? இப்னுங்கிற வார்த்தையில இருந்து அப்படியே மாறி மாறி வருது. புனைய என்று சொன்னால் அப்படியே என்ன சொல்றது? அன்பா பேசுறது. அன்பு மகனே, அருமை மகனே, என் செல்லமே, அப்படி கூப்பிடுறாரு. என் அருமை மகனே, யா புனைய அக்கீமு ஸலாத்த வ அஹ்முரு பில் மஅரூஃப் அன்ஹு வ அனில் முன்கர். எடுத்தோம் சொல்றாரு, நீ தொழுகை நிலைநாட்டு. நம்ம புள்ள வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம் விடிய காலம் 3 மணி வரைக்கும் இருந்தா கூட நாம அதை பத்தி டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். தொழுகிறதுக்கு பிள்ளை எழுப்புனா பிள்ளை தூக்கம் கட்டி போடுன்னு நினைப்போம். நாம எப்படி இருக்கிறோம்? பிள்ளை தூக்கம் 4:30 மணிக்கு பழங்காங்க, 4:59 இக்காமத்தா. இதெல்லாம் நடக்கிற காரியமா? 5 மணிக்குள்ள எப்படி பிள்ளை எழுந்திரிச்சு வருவான்? 3 மணி வரைக்கும் இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் இருந்து களைப்பா தூங்கிட்டு இருக்கிறான். எப்படி எழுந்திரிச்சு பஜருக்கு வருவான்? ரொம்ப தப்புங்க. அப்புறம் எழுப்பிக்கலாம். என்ன தொழுவுற வயசா? அப்படி ஒரு பேச்சு. இது தொழுவுற வயசா? நல்ல பிள்ளைகளா இருக்கு, சிறுமிகள் நல்ல பிள்ளைகளா ஹிஜாப் பண்ணிட்டு ஒழுங்கா இருக்கும். பெத்தவங்களே சொல்லுவாங்க, நீ என்ன கிளவியா? இந்த ஹிஜாப்லாம் இல்லம்மா, இந்த ஹிஜாப்லாம் போடக்கூடாதுமா, அலங்கார ஹிஜாப்லாம் போடக்கூடாது, அல்ல மறுமையில குளிப்பான். என்ன கிளவியா? இல்ல இப்ப போடுற வயசு எதுல? ஹிஜாப்ல. இப்பெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. இப்படி நாம நம்ம பிள்ளைங்க சொல்றோம். ஆனா இவர் சொல்றாரு, அக்கிமுஸ்ஸலா, நீ தொழுகை நிலைநாட்டு சொல்லிட்டு சொல்ற, வஹ்முருன பில் மஅரூஃப் வ அன்ஹவுன அனில் முன்கர் வஸ்பிரு அலா மா அஸாபக இன்ன தாலிக. சொல்றாரு, நன்மையை ஏவி தீமையை தடு. நன்மையை சொல்லு, தீமையை தடு. பிள்ளைக்கு எடுக்கிற பாடமாங்க இது. பெரிய அரசியல் தலைவருக்கு எடுக்கிற மாதிரி இருக்கு இந்த பாடம். ஆனா பிள்ளைக்கு தான் சொல்லணும். சொல்றாரு, நன்மையை ஏவு தீமையை தடு சொல்லிட்டு சொல்றாரு, இன்ன தாலிக மின் அஸீஸுல் உமூர். இப்படி நன்மையை ஏவி தீமை தடுக்கின்ற பொழுது உனக்கு பிரச்சனை பண்ணுவானே, உனக்கு துன்பம் கொடுப்பானே, உனக்கு சங்கடம் கொடுப்பானே, அப்ப நீ பொறுமையா இருந்து சொன்னா அதுதான்டா வீரம். எப்படிப்பட்ட பாடம் பார்த்து? வீரத்துக்கு டெஃபினிஷன் அல்லாஹ் குர்ஆன்ல கொடுக்குறான். நன்மை ஏவி தீமையை தடித்து களத்துல உறுதியா நில்லு, எந்த காரணத்துக்கு பின்வாங்காத, அதுதான் வீரம். போட்டு அடிக்கிறது இல்ல வீரம். அதனால ரசூலா எளிமையா சொன்னாங்க, கோபத்தால் 10 பேரை வீழ்த்துபவன் வீரன் அல்ல, கோபத்தின் போது தன்னை அடக்கி கொள்பவன் வீரன். பச்சை பிள்ளைக்கு கோபம் வருதுங்க. இப்ப தொடர்ந்து போனை பாக்குறான், மூளை சூடாகுது. போனை வாங்கிட்டா அத்தான்னு பார்க்க மாட்டேங்கிறான், அம்மான்னு பார்க்க மாட்டேங்கிறான், பாய்கிறான், புலி போல பாய்கிறான். போனை கொடுத்துட்டா மான் போல சாதுவாகிறான். பாக்குறோமா இல்லையா? நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை என்று சொன்னால் நம்மை பற்றி அல்லாஹ் மறுமையில் கேள்வி கேட்பான். நம் பிள்ளைகளிடத்தில் பரிவோடும் அன்போடும் பாசத்தோடும் மார்க்கத்தை எடுத்து வைத்தாக வேண்டும். அவர்களை நல்ல பிள்ளைகளாக மறுமையிலும் இம்மையிலும் சிறந்த செல்வங்களாக விட்டு செல்ல வேண்டிய எல்லா பொறுப்பும் நம் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறது கூறி என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி நம்முடைய பகுதியில், அதிலும் பாபநாசத்தில், நம்ம பழைய பேருந்து அந்த பேருந்து பாபநாசம் பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி மருத்துவமனை வரைக்கும் ஒரு பேரணி நடக்க இருக்கிறது. இந்த பேரணியில் நம்முடைய கிளைகள் பசுபோதி கோவிலிருந்து பண்டாரா, வடவரக்கு, மாங்குடி, ராஜகிரி, இப்படி 8 கிளைகள் சேர்ந்து இந்த பேரணியை நடத்துகிறாங்க. இதில் அதிகமான உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள்லாம் கலந்துக்குங்க. ஏன்னு சொன்னால், இந்த பேரணி எதுக்கு என்று சொன்னால், சிறுமிகளுடைய அவர்கள் சம்பந்தமான பாலியல் வன்முறைகள்,
குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கு. அதற்கு முதல் காரணம் பிள்ளைகளை பெற்றோர்கள் சரியாக வளர்ப்பதில்லை என்ற ஒரு காரணம், சமூக கட்டமைப்பில் சரியாக இல்லை என்ற ஒரு காரணம், இன்னும் ஒரு முக்கியமான காரணம் நம்மை சுற்றி இருக்கின்ற ஊடகங்கள். ஊடகத்திலே வெளிப்படுகின்ற எத்தனையோ தகாத காட்சிகள் சுற்றி இருக்கின்ற மக்களிடத்திலே சினிமா என்ற பெயரில் அராஜகமும் அட்டூழியமும் அனாச்சாரம் மட்டுமே தொடர்ந்து பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப இதற்கு எதிராக யாராவது ஏதாவது செய்தாக வேண்டும். இதெல்லாம் அப்படியே தடுத்து நிறுத்த முடியுமானா நிறுத்தியிருக்காங்க, ரசூலா நிறுத்தியிருக்காங்க. உலக ஆச்சரியப்படத்தக்க வரலாற்றை ரசூலா நிகழ்த்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். மதீனாவுக்கு போய் 13 ஆண்டு காலத்துல அவங்க செய்த புரட்சி, இது போன்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விட்டு சென்றார்கள். அன்னைக்கு 1008 சிசிடிவி கேமரா கிடையாது, லட்சக்கணக்கான போலீஸ்கள் கிடையாது. ஒரு தன்னந்தனி ஆளாக ஒரு சிறு கூட்டத்தை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய காரியத்தை செய்தார்கள். எந்த அளவுக்குன்னா ரசூலா சொல்றாங்க, ஒரு 900 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்றாங்க. ஒரு 900 கிலோமீட்டர் மக்காவுக்கு போறதுக்கு 900 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்லி இங்கிருந்து கிளம்புகின்ற ஒரு பெண் ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்து மக்காவுக்கு ஹஜ்ஜி செய்ய போகுவாள். அவ போறப்ப எதை பார்த்துமா பயப்படுவா? வழியில் வருகின்ற ஓநாயை பார்த்து பயப்படுவாளே தவிர எந்த மனிதனுக்கும் பயப்படாதவளாக, அல்லாஹ்வை மட்டும் அச்சப்பட்டவளாக ஹஜ்ஜி செய்வாள். அப்படி ஒரு காட்சியை நீங்கள் காண்பீர்கள் என்னுடைய அரசாங்கத்துல சொன்னாங்க. நடந்துச்சு. உமர் பின் கத்தாப் அவருடைய ஆட்சி காலத்துல இது அப்படியே நடந்துச்சு. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி அப்படியே தொடர்ந்துச்சு. ஏன் நடந்துச்சு? முக்குக்கு முக்கு போலீஸ் வச்சிருந்தாங்களா? முக்குக்கு முக்கு திட்டங்கள் அறிவிச்சாங்களா? சிங்க பெண்ணு திட்டம், அந்த பெண்ணு திட்டம் அறிவிச்சிருந்தாங்களா? ஒண்ணும் இல்ல. சட்டத்தை கடுமையாக்கினார்கள். தப்பு செஞ்ச உன்னை வெட்டுவன். நீ தப்பு செஞ்சா உனக்கு மரண தண்டனை இருக்கிறது. பயந்தான். ஒட்டுமொத்த ஜசீரத்துல அரபும் பயந்து போய் நடுங்கின்றது. ஏன்? முகமது சொன்ன செய்வார். ஏன்? பாத்திமா திருடுனாலே கையை வெட்டுவோன்னு சொல்லுவார். என் மக பாத்திமா செஞ்சா கூட என் ஈரக்குலை தான், திருடுனா கையை வெட்டுவார். திருட்டுத்துக்கே கையை வெட்டினானா அடுத்த பெண்ணை தொட்டால் ரசூலா பாடம் நடத்தினாங்க. பாடம் நடத்தி அதை நடைமுறைப்படுத்தினாங்க. இன்னைக்கு செஞ்சா இந்த பிரச்சனை தீர்ந்துருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஃபார்முலாவை இன்னைக்கு ஃபாலோ பண்ண சட்டங்கள் கடமையானா மாறிடும். ரசூலுல்லாஹ் பெண் குழந்தைகளை அப்படிதான் பாதுகாத்தாங்க. பெண் குழந்தைகளை பற்றிய சிந்தனைகளை பெண் சமுதாயத்திற்கு இஸ்லாம் தந்தது போல யாரும் தர்றாங்க? ரசூலுல்லாஹ் ஒரு முறை தொழுகைக்காக நிற்கிறார். தொழுகைக்கு அழைப்பு பாங்கு சொல்லப்படுகிறது. தன்னுடைய பேத்தியோட விளையாண்டுட்டு இருக்காங்க, உமாமாவோட. யாரு? ஜைனபுடைய மக உமாமா. ஜைனபு இறந்து போயிட்டாங்க. மக ரசூலோட மக ஜைனபு இறந்து போயிட்டாங்க. உமாமா தாய் இல்லாத பிள்ளை தூக்கி வச்சுட்டு ரசூலா விளையாடுறாங்க. தோல்ல வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க. ஒரு இறை தூதர் பிலால் வந்துட்டாங்க. தொழுகைக்கு பாங்கு சொல்லியாச்சு, விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. பிள்ளை இறக்க மாட்டேங்குது தோல்ல இருந்து. பிலால் பாங்கு சொல்லிட்டு இக்காம சொல்லிட்டாங்க. ரசூலாட்ட வராங்க. ரசூலா இக்காம சொல்லியாச்சு, இப்ப போய் நின்னா அவனு. இப்ப தோளோட தோல்ல தன்னுடைய பிள்ளையை பேத்தியை வைத்துக் கொண்டு மதீனாவுக்குள்ள போயிட்டாங்க. மதீனாவுடைய பள்ளிக்கு போயிட்டாங்க. போய் நிக்கிறாங்க. சகாபாக்கள் பின்னாடி சப்புல எல்லா சகாபாக்கள் நிக்கிறாங்க. என்ன பண்ண போறாங்க? ரசூலுல்லாஹ் இறக்கி விட்டா பிள்ளை அழுவுது. பிள்ளைக்கு தெரியுமா? தொழுகைக்கு தெரியுமா? எங்க தாத்தா தூக்கி வச்சுட்டு விளையாடுறாரு, இறக்கி விட்டா அழுவுது. ரசூலுல்லாஹ் தோல்ல வைத்துக் கொண்டே தக்பீர் கட்டி விட்டார்கள். வரலாற்றுல பார்க்க தோளில் வைத்துக் கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி விட்டார்கள். உலகத்துல இப்படி ஒரு வரலாற்று நிகழ்ச்சி நடந்ததுண்டா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண் குழந்தைகள் பிறந்தாலே அசிங்கம் என்று கொண்டு புதைக்கின்ற அந்த காலத்தில் தொழுகை நேரத்தின் போது ஒரு இறை தூதர் தன்னுடைய தோளில் ஒரு சிறுமி வைத்துக் கொண்டால் உலகம் இதை மறுக்க முடியுமா? எப்படிப்பட்ட செய்திங்க? இன்னைக்கு பல இடத்துல பெண்களை விட மாட்டேங்கிறாங்க, பல இடத்துல பெண்கள் வரக்கூடாதுங்கிறாங்க. ஆனா இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, தொழுகைக்கு உள்ள கொண்டு போது அது தொழுகையில இறைத்தூதர் நிக்கிறாரு. இறைத்தூதர் தலைக்கு மேல சிறுமியை உட்கார்ந்துட்டு இந்த உலகத்துக்கு செய்ய சொன்னாங்க. புதைக்கப்பட வேண்டியவர்கள் இல்லை இந்த பெண்கள், தலையின் மீது வைத்து கொண்டாடப்பட வேண்டியவர்கள். இந்த செய்தி போச்சா பெண்கள் சமுதாயத்துக்கு? இந்த செய்தி பெண்கள் சமுதாயத்துக்கு போச்சா? போனால் எத்தனை பெண்கள் இந்த செய்தியை கேட்டு இஸ்லாத்தை தெளிவுறுவார்கள் தெரியுமா? ஆனால் மடையடைப்பார்கள். இஸ்லாத்தினுடைய செய்தியை கொண்டு போகாமல் தீவிரவாதம் மூலம் பூசிக்கொண்டே இருப்பார்கள். இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்தின என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த செய்திகள் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் சென்றே தீரும். இப்படியெல்லாம் இஸ்லாம் சிறுமிகளையும் பெண்களையும் பாதுகாத்திருக்கிறது. எனவே நாம் இது போன்ற பேரணிகளை கலந்து கொண்டு நம்முடைய கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும். நாம் கண்டனங்களை பதிவு செய்தால்தான்
கொஞ்சமாவது இது போன்ற பிரச்சனைகள் குறையும். அல்லாஹ் நம்ம இடத்துல கேட்பான், இதற்காக நீ என்ன செய்தாய்? சிறு துரும்பையாவது கிள்ளி போட்டாயா? நிச்சயம் அல்லாஹ் கேட்பான். அந்த அடிப்படையில் இந்த பேரணியில அதிகமான மக்கள் கலந்து கொள்ளுங்க. அல்லாஹ் உண்மையிலும் அண்மையிலும் நன்மையின் பக்கம் இருக்கக்கூடியவராக நாளை உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம் அனைவரும் அல்லாஹ் ஒன்று சேர்க்க ஒன்று கூறி ஒரே நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.